இதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை வச்சு இந்த சாட் ஜிபிடி மாதிரியான மாடல்ஸை வச்சுக்கிட்டு வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து ஆர்டிகல்ஸ் மாதிரி என்னால் ஆர்டிகிளை டைரக்டா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உருவாக்க முடியாது. ஆனால் நான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு காசு கொடுத்து நான் உருவாக்கிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்டைரக்டா வந்து வயலேட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பத்திரிகைகளுடைய கூற்றா இருக்கு. இதே தான் வந்து நம்ம சோஷியல் மீடியா சம்பந்தமாகவும் வரும்போது இதே மாதிரி தான் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அதாவது என்னுடைய நியூஸை போட்டு தான் ஃபேஸ்புக் வந்து நிறைய பேரை வந்து வியூவர்ஷிப்பை கொண்டு வருது. ஸோ அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஹிந்துவோ இல்லை வாஷிங்டன் போஸ்டோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவங்களோட நியூஸை வந்து ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ போட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும்போது அதுல எனக்கும் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பங்குக்கான சண்டை வந்து ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இதுல பார்க்க வேண்டியது இந்த காப்பிரைட் டேட்டா. அதுல இன்னொரு அம்சம் என்னன்னா ஃபேஸ்புக்கோ ஒரு மெட்டா, ஃபேஸ்புக் பின்னாடி இருக்கிற மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான பெரும் நிறுவனங்கள் தான் இந்த வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை உருவாக்குறாங்களே. ஏனால் இவங்க ஆல்ரெடி வந்து பல டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா மேல இவங்க வந்து இவங்களை சொத்தா வந்து வச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்ல இருக்கிற எல்லாருடைய தகவல்களும் அவங்க போடுற போஸ்ட்டுகளும் போட்டோஸும் இது வந்து ஃபேஸ்புக் மெட்டா கிட்ட இருக்கு. கூகுள்ல தேடுற எல்லா நிறுவனங்களுடைய எல்லா சர்ச்சும் அதுல இருக்கிற வெப் பேஜஸும் எல்லாமே வந்து கூகுள் கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற எல்லாருடைய ஃபைல்ஸும். ஸோ இவங்க எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை தான் பிரதான டேட்டாவா வச்சு இந்த லார்ஜ் லாங்குவேஜை ட்ரெயின் பண்றாங்க. அதுல இருக்க கேப்ஸ் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் புக்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த தகவல் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட நாலேஜ். எந்த நிறுவனங்கள் காப்பிரைட்டு இது ஏன் சொத்து அப்படின்னு சொல்றாங்களோ அந்த நிறுவனங்கள் மக்கள் கிட்ட இருந்து மக்களுக்கு எந்த காசுமே கொடுக்காமல் எந்த விதத்திலையும் அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கூட கேட்காம நான் உன் டேட்டாவை இதுக்கு நான் பயன்படுத்த போறேன், இதுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க வந்து பயன்படுத்தி காசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க.